எப்போ பார்த்தாலும் பன்னீர் பட்டர் மசாலா தான் சப்பாத்திக்கு பண்ணுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஹரியாலி பன்னீர் பண்ணுவோம். ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு பிடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு, ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸ், 6-7 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 2, இது ரெண்டுத்தையும் போட்டு வதங்க விட்டுருங்க. அந்த பேனில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் காட்டும். சுண்டுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி ஒரு பிடி போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் கிரேவி. திக்கானதுக்கப்புறமா கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளி புழிஞ்சு விட்டுடுங்க. உங்களுக்கு கடைசியாக டாப்அப் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக் அண்ட் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பரோட்டா, நான், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுற நமக்கு இந்த ஹரியாலி பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை கருப்பு கோதுமை சப்பாத்தியோடு சாப்பிட்றேன். இது ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷான ஒரு ஹரியாலி பன்னீர் கிரேவி.